Hi friends, வணக்கம். வெல்கம் டு தினப்படி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மசாலா கிச்சடி. அதுக்கு முன்னாடி தினப்படி சமையல் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மசாலா கிச்சடிக்கு 5 வகையான மசாலா தேவைப்படும். அது என்னென்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா, கொஞ்சம் வெங்காயம், அதுக்கப்புறம் என்னென்ன காய்கறிகள் இருக்கோ, கத்திரிக்காய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கத்திரிக்காய், கேரட் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் அரை கப் அளவுக்கு ரவை, அரை கப் அளவுக்கு சேமியா, ரெண்டும் கலந்து எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் ரவை மட்டும் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். இப்போ வாங்க இந்த மசாலா ஐட்டமை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு பட்டை ஒரு ஸ்டிக்கு சின்ன அளவு, கசகசா 1 டீஸ்பூன், 1 ஏலக்காய், 2 கிராம்பு, அதுக்கப்புறம் நான் ஜீரகம் எடுத்திருக்கேன். நீங்கள் சோம்பு பிடிக்கணும் அது கூட எடுத்துக்கலாம். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சின்னு வந்துக்கணும். இப்போ நம்ம ரவையும் சேமியாவையும் நல்லா நெய்யில் 1 ஸ்பூன் நெய்யில் வறுத்துக்க போகிறோம். நம்ம ரோஸ்டட் ரவா வாங்கினாலுமே இந்த மாதிரி நெய்யில் பொன்னிறமாக வறுத்துட்டோன்னா நம்மளோட கிச்சடி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். இப்போது நம்ம கிச்சடி செய்ய ஆரம்பிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணுறதுனால கிச்சடியோட ஃப்ளேவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதில் கடுகு போடணும். கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கணும். உளுத்தம்பருப்பு ஜஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அது நல்ல பொன்னிறமாக ஆகிற ஸ்டேஜில் நம்ம ஒரு ஐட்டமாக ஆட் பண்ணணும். முதல்ல இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பச்சை மிளகா, அதுக்கப்புறமா கருவேப்பிலை, வரமிளகா எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினதும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காய்கறிகள்லாம் இதில் போடலாம். உருளைக்கிழங்கு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன காய் வேணுமோ எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சிட்டோன்னா காயெல்லாம் நல்லா வெந்து போயிருக்கும். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்தெடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பொடியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு ரவை சேமியா சேர்த்த கலவை எடுத்துன்றதுனால 2 கப் அளவுக்கு தண்ணி நான் ஆட் பண்ணுறேன். இப்போ தண்ணி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்தோடனே உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா தளன்னு கொதிக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்ம ரவை சேமியா இருக்கு இல்லையா, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த உப்புமா பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பைசியாக, டேஸ்டியாக, நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிச்சடி கன்சிஸ்டன்சியில் சூப்பராக வந்திருக்கும். இதோட டேஸ்ட்டும் அவ்வளோ யம்மியாக இருக்கும். இது ரொம்ப ஸ்பைசியாக, ரொம்ப டேங்கியாக, ரொம்பவே நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவரில் இருக்கும். கடைசியாக கொஞ்சம் புளிப்புக்காக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ்க்குன்னு ஒன்றும் தனியாக தேவையில்லை. வேணும்னா கோகோனட் சட்னி இல்லை ரைத்தாவோடு நம்ம சர்வ் பண்ணலாம். நீங்களும் இதை வீட்டில் பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தினப்படி சமையல் சேனல் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.